तव कथामृतं तप्तजीवनं कविभिरीडितं कल्मषापहं श्रवणमङ्गलं श्रीमदाततं भुवि गृह्णन्ति ये भूरिदा जनाः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளான ஜீவாத்மாக்கள் தன்னை அடைவதற்காக எத்தனையோ காரியங்களை உதவிகளை நமக்கு செய்கிறான். இந்த உலகத்தில் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எத்தனையோ பொருட்கள், விசித்திரமான பொருட்கள் இங்கு உள்ளன. இந்த பிரகிருதி, இந்த பூமியானது அந்த விஷயங்களெல்லாம் மிக உயர்ந்தவை என்று நமக்கு ஒரு பொய்யான தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. பிரகிருதியை பற்றி சுவாமி ராமானுஜர் சொல்லும்போது ஸ்வ விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம் என்று தெரிவிக்கிறார். உலகத்திலே 3 தத்துவங்கள் உள்ளன, தத்துவத்ரயம் என்று சொல்கிறோம். ஒருவர் ஜீவாத்மா, அறிவுடையவர்கள் நாம் அனைவருமே. அடுத்து அச்சேதன பொருட்கள், அறிவற்றவையான இந்த மேஜை, ஜமக்காளம் முதலான நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள். இந்த மேஜைக்குள்ளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவாத்மா உண்டு, அவர் அறிவுடையவர். ஆனால் இந்த வெறி உடல் இருக்கே, எனக்கு எப்படி இது உடலோ இதற்குள் இருக்கும் ஜீவாத்மாவுக்கு இந்த மேஜை உடலாக இருக்கிறது. அப்போ இந்த உடல் அச்சேதன பொருள், நம்முடைய உடல் அச்சேதன பொருள். உள்ளே இருக்கும் நாம் சேத்தனர்கள், அறிவாளிகள், ஜீவாத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறோம். இதை தவிர பரமாத்மா என்று ஒருவரும் உள்ளார். இந்த 3 தத்துவங்களுக்குள்ளே பல ஒற்றுமைகளும் உண்டு, பல வேற்றுமைகளும் உண்டு. இந்த அச்சேதன பொருளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன ஒற்றுமை? இந்த உடலுக்கும் அடியேனுக்கும் என்ன ஒற்றுமைனால் 2 பேருமே பகவானுடைய சேஷபூதர்கள். அவருடைய நன்மைக்காகத்தான் ஒரு புஷ்பமோ சந்தனமோ துளசியோ எதுவுமே உள்ளது. அதே போல இந்த ஜீவாத்மாவும் அவருடைய ஆனந்தத்துக்காகத்தான் உள்ளார். அப்ப சேஷம், அடிமை என்று தெரிவிக்கிறோமே, அது 2த்துக்குமே பொது. அச்சேதன பொருளும் பகவானுக்கு சேஷமானது, சேத்தனான ஜீவாத்மாவும் பகவானுக்கு சேஷமானவர். அப்ப நமக்கும் அச்சேதனத்துக்கும் பொதுத்தன்மை உள்ளது. நமக்கும் பரமாத்மாவுக்கும் பொதுத்தன்மை ஞானமுடைமை என்பதுதான் பொதுத்தன்மை. நமக்கும் ஞானம் உண்டு, அவருக்கும் ஞானம் உண்டு. ஆனால் அச்சேதன பொருளுக்கு ஞானம் கிடையாது. அப்ப அச்சேதனத்துக்கு இல்லாமல் நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கும் ஒரு ஒத்துமை என்னவென்றால் இருவருக்குமே ஞானம் உண்டு என்பது. 3வது, அச்சேதன பொருளுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏதாவது ஒற்றுமை உண்டா? நேர எதிர் பொருட்களைப் போலே தோன்றும். இந்த ஜீவாத்மா நடுவில் இருக்க, பகவானுக்கு சேஷனாக இருக்கிறார், ஆனால் ஞானம் உடையவனாக இருக்கிறார். அதனால் மற்ற 2லிருந்தும் வேறுபடுகிறார். அச்சேதன பொருளுக்கும் பரமச்சேதனான பரமாத்மாவுக்கும் ஒற்றுமை உண்டானால் அவர்களுக்கும் ஒற்றுமை சொல்லலாம். என்னவென்றால் தன்னோடு சேர்ந்தவர்களை தன்னை போல் ஆக்கிவிடுவார்கள். இதுதான் 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை. பகவானை நாம் பற்றினோம் என்றால் அவருக்கு நிகராக முக்திக்கு அழைத்து சென்று நம்மை ஆக்கிவிடுகிறார். அவருக்கு எப்படி அபகத பாப்மா, விஜரஹா, விமிருத்யுஹு, விஷோகா, விஜிகித்ஸா, அபிபாசா, சத்தியகாமஹா, சத்தியசங்கல்பா என்று 8 கல்யாண குணங்களும் பிரம்மத்துக்கு உண்டுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அபஹத பாப்மா, பாபங்களால் தீண்டப்படாதவர். விஜரஹா, அவருக்கு மூப்பு என்பது, கிழட்டுத்தன்மை என்பது வராது. விமிருத்யுஹு, மரணம் என்பது கிடையாது. விஷோகா, எந்த சோகங்களும் அற்றவர். விஜிகத்ஸா, அபிபாசா, பசியற்றவர், தூக்கமற்ற, அதுக்கு மேலே தாகமற்றவர். சத்தியகாமஹா, சத்திய சங்கல்பா, தன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறியவனராக பகவான் இருக்கிறார். அதே சமயத்தில் தான் ஒன்று நினைத்தால் அது அடுத்த நொடி தான் நடத்தி பார்க்கக்கூடியவராக உள்ளார். இந்த 8 குணங்கள் பரமாத்மாவுக்கு உண்டு. இவை 8ம் ஜீவாத்மாவுக்கும் உண்டு, இப்போதும் இருக்கின்றன. ஆனால் பிரகிருதியாலே மூடப்பட்டுள்ளன, வெளியே தோன்றவில்லை. ஆத்மாவுக்கு இயற்கையாக பசி என்று ஒன்று கிடையாது. இந்த உடல் இருக்கிறபடியால் உடலுக்கு ஒரு தேவை உள்ளது, உணவு வேண்டும் என்று. அப்ப ஆத்மா பசி என்பதை அனுபவிக்கிறார். ஆத்மாவுக்கு தாகம் என்பது ஒன்று கிடையாது. ஆத்மாவுக்கு பிரகிருதி சம்பந்தம் இல்லாவிட்டால் பாபம் புண்ணியம் என்பது வராது. அப்ப இப்போது இயற்கையான தன்மை மறைக்கப்பட்டுள்ளது. முக்தி கொடுத்து பகவான் என்ன செய்கிறார்? மேலிருந்த மூடியை எடுத்து விடுகிறார். ஒரு ரத்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரத்னத்துக்கு இயற்கையாகவே ஒளி இருக்கும். அந்த ரத்னத்தை ஒரு சேற்றிலே போட்டு சுத்தி மண்ணால மூடிட்டேனா, அப்ப அதனுடைய ஒளி வெளியே வரவே வராது. அதே ரத்னத்தை எடுத்து கழுவினேன் என்றால்
இப்போ புதிதாக ஒளி தோன்றியதுன்னு சொல்லணுமா, இல்லை உள்ளே இருந்த ஒளி வெளிப்பட்டதுன்னு சொல்லணுமா? ஒளி உண்டு, நான் கழுவியபடியால் ரத்னத்துக்கு புதிதாக ஒளி வரவில்லை, உள்ளே தெரியாமல் இருந்த ஒளி வெளிப்படுகிறது. அதே போல ஜீவாத்மாவுக்கு இந்த தன்மைகள் இயற்கையாக உண்டு. பகவான் எப்போது முக்தி கொடுக்கிறாரோ தனக்கு சமமானவாக ஆனந்தத்திலும் பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு ஆனந்தம் முக்தாத்மாவுக்கும் உண்டு. பகவானுக்கு 8 கல்யாண குணங்கள், அது முக்தாத்மாவுக்கும் உண்டு. அப்ப நாம் அவனை பற்றினால் பகவான் தனக்கு இணையானவராக நம்மை ஆக்கிவிடுகிறார். இந்த அச்சேதன பொருளும் அதையே தான் பண்ணும். நாம் அச்சேதன பொருட்களையே நினைத்து கொண்டிருந்தால் தன்னை போலே நம்மையும் அறிவற்றவனாக ஆக்கிவிடும். இந்த எந்தெந்த இந்திரியம் எந்தெந்த ஆசையோடு இழுக்கிறதோ அதன்படி போய்கொண்டிருப்போமே தவிர யோசித்து அறிவுங்கிறது எப்போ பயன்படுறதுன்னு ஆகும். எனக்கு தானாக எது தோன்றுகிறதோ, பழக்கத்தால் எது வருகிறதோ அதை மாற்றி நல்லதை நோக்கி எப்போ நகர்றேனோ அப்போதானே அறிவை பயன்படுத்துகிறேன்னு அர்த்தம். இல்லாட்டா விலங்குகள் கூட பண்ணுமே, சிங்கத்தை பார்த்தா ஓடணும்னு மானுக்கு தெரியும், அது விசாரம் செய்து முடிவு செய்வதில்லை, ஆனால் பார்த்தால் ஓடணும்னு தெரியும், பசித்தால் சாப்பிடணும்னு தெரியும். அப்படி எந்த விலங்குகளுக்கு அறிவோ அதை விட மனிதனுக்கு என்ன அறிவு? பழக்கத்தில் எது வருகிறதோ, இத்தனை நாள் வாசனைன்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, பல பிறவிகளிலே எத்தனையோ கர்மங்களை நாம் செய்துள்ளோம், அதால் நம்மிடத்தில் வாசனை என்று ஒன்று உண்டு. பிறந்த குழந்தைக்கு பால் குடிக்க எப்படி தெரிகிறது? எத்தனை ஜென்மத்தில் குடிச்சிருக்குமோ நமக்கு தெரியாது. அப்போ அந்த பழக்கத்தாலே அந்த நினைவுகள் உள்ளன. அந்த நினைவுகளால் இயற்கையாக ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். சிலருக்கு பாகற்காய் பிடிக்கிறது, சிலருக்கு கசப்பே பிடிக்க மாட்டேங்கிறது. ஒன்னொன்று அவரவருக்கு ஒரு விதமான சுவை உள்ளது. அப்போ ருச்சி வாசனை என்பவை நம்மை கட்டுப்படுத்துகின்றன. அதை தாண்டுவதற்கு எப்போ அறிவை உபயோகிக்கிறோமோ அப்பதான் அறிவாளி என்பதற்கு சாட்சியாக ஆகும். அப்போ நாமும் அச்சேதனத்தை போல், அச்சேதனத்துக்கும் முடிவெடுத்து ஒன்றை மாற்றி செய்ய தெரியாது, நமக்கும் அதை போல் ஆக்கிவிடும். கண்ணு பார்க்கணும் தோன்றதா பார்க்குறேன், மனசு எதையோ நினைக்கணும் தோன்றதா நினைக்கிறேன், கேட்கணும் தோன்றதா கேட்கிறேன். உலக விஷயங்களையே அனுபவித்து கொண்டு இந்திரியங்கள் எந்தெந்த திசையில் நம்மை இழுக்கின்றனவோ அந்த திசையில் சென்று கொண்டிருந்தால் நாமும் அச்சேதனத்துக்கு சமமாக ஆகிவிட்டோம்னு பொருள். அப்போ பகவானும் தன்னோடு சேர்ந்தவரை தன் நிலைக்கு உயர்த்தி விடுகிறார். இந்த அச்சேதனமான பூமி சம்சாரமும் தன்னோடு சேர்ந்தவர்களை தனக்கு நிகராக ஆக்கிவிடும். அப்போ பகவானுக்கும் அச்சேதன பொருளுக்கும் கூட ஒரு வகையிலே சாமியம் சொல்லலாம். அது எப்படி செய்கிறது? இந்த பூமியானது சம்சாரம் பிரகிருத்தின்னு சொல்கிறோமே, இந்த பிரகிருதியானது எப்படி அதை செய்கிறதுனால் பகவானை பற்றி நாம் அறிய முடியாதபடிக்கு அவரை மறைத்து விடுகிறது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம் என்று தெரிவிக்கிறார். பகவானுடைய ஸ்வரூபம் என்னவோ அதை நாம் அறிய முடியாதபடிக்கு தடுத்து விடுகிறது இந்த பிரகிருதி என்பது. அதற்கு மேலே விபரீத ஞான ஜனனீம், இந்த ஜீவாத்மாவையும் உண்மையாக தான் அறிந்து கொள்ள முடியாமல் அதையும் தடுத்து விடுகிறது. அப்போ பிரகிருதி பரமாத்மாவையும் மறைத்து விடுகிறது, நம்மால் அறிய முடியவில்லை. நான் என்னை சரியாக புரிந்து கொள்ளலாம் என்றால் அதையும் விடுவது கிடையாது. சரி, தன்னை பற்றி என்ன நினைக்க வைக்கும்? பகவானை அறிய விடாது, ஜீவாத்மாவை அறிய விடாது. தன்னை பற்றி என்ன நினைக்க வைக்கும்னால் இதைவிட இனிமையான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை என்று நினைக்க வைக்குமா. ஸ்வ விஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனீம், போக்யம் என்றால் அனுபவிக்கத்தக்க ஒரு பொருள், இதைவிட உயர்ந்த சுகம் உலகத்தில் இல்லை என்று நினைக்க வைக்கும் இந்த பிரகிருதி என்பது. அதில் தான் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ பகவான் பார்த்தார், இதைவிட ஒரு உயர்ந்த சுகத்தை இவனுக்கு காட்ட வேண்டும், காட்டினால்தானே நம்மிடத்தில் புத்தி செலுத்துவான். இவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், காதுக்கு அப்பாற்பட்டவர், மனதுக்கு அப்பாற்பட்டவர், இப்படியே இருந்து கொண்டிருந்தால் நமக்கு புத்தி எப்படி இருக்கு? கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யானுபவம் என்றால் 5 புலன்களாலே உலகத்தில் இருக்கும் விஷயங்களை அனுபவித்து கொண்டிருப்பதையே இயற்கையாக கொண்டுள்ளோம். திடீரென்று பார்க்க முடியாத, கேட்க முடியாத, நினைக்க முடியாத, முகர முடியாத, சுவைக்க முடியாத ஒரு பொருளை நீ தியானம் செய், அதை பற்றி புரிந்து கொள்ளால் ஜீவாத்மாவால் முடியாது. அதனால்தான் நம்முடைய 5 புலன்களுக்கும் வியாபாரம் கொடுக்கும் வகையிலே பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்து அதன் மூலம் புலன்களை அங்கிருந்து என்னிடத்தில் திருப்பிவிடு. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு எதையுமே செய்யாமல் நேர இந்திரியங்கள் இதுவரை உலக விஷயங்களிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தன.
இப்ப அனைத்தையும் நிறுத்திவிடப் போகிறேன், கண்ணை மூடிக்கொண்டு காதை பொத்திக்கொண்டு அமர வேண்டும்னால் ஜீவாத்மாவால் முடியாது. அப்போ ஒரு விஷயத்தில் இதுவரை பயன்படுத்தி கொண்டிருந்தேன், இனி பகவானுடைய விஷயத்தில் பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்துவது எனக்கு இயற்கை. ஏதோ ஒரு இனிமையான விஷயத்தை கொடுத்தால் அந்த மனசும் இந்திரியங்களும் பிடித்து கொள்ளும். அதற்காகத்தான் பகவான் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்று வேதத்திலே ஒரு பகுதி, அதில் தெரிவிக்கிறார், நதே ரூபம் நச்சாகாரஹ நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரஹ பக்தானாம் துவா பிரகாசத்தே என்று வேதமே பகவானை பற்றி சொல்லுகிறது. பகவானுடைய ரூபம், உருவம் இருக்கே, அது யாருக்காக? அந்த உருவம் இல்லாவிட்டால் அவரால் இருக்க முடியாது என்பதல்ல. அவர் அருவமாக உலகெங்கும் வியாபித்து இருக்கிறார், அதுவே அவருக்கு போரும். உருவம் யாருக்காக? நம் போன்றவர்கள் சேவிப்பதற்காக. பிரதிமாசு அப்ரபுத்தானாம் என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. உயர்ந்த யோகிகளாக இருந்தால் உள்ளே அந்தர்யாமியாக இருக்கும் பரமாத்மாவையே தியானம் செய்து விடுவார்கள். நமக்கு யோகமும் இல்லை. நல்ல அக்னி காரியங்கள், ஹோமங்கள், யாகங்கள் செய்பவர்களாக இருந்தால் அந்த அக்னியிலேயே பரமாத்மாவை கண்டு விடுவார்கள். அதற்கும் நமக்கு வழி இல்லை. அப்ப நாம் என்ன செய்வது? பிரதிமாசு அப்ரபுத்தானாம், யாருக்கெல்லாம் அந்த அறிவின் முதிர்ச்சி இல்லையோ அவர்களுக்காகத்தான் தான் ஒரு திருமேனியோடு பகவான் சேவை சாதிக்கிறான். அப்ப ந தே ரூபம், உன்னுடைய உருவமானது உனக்காக அல்ல, எங்களுக்காகத்தான் உள்ளது. நச்ச ஆகாரஹா, உன்னுடைய தன்மைகள், குணங்கள் எல்லாம் உனக்காக அல்ல, எங்களுக்காக உள்ளன. பகவானுடைய கருணை, வாத்சல்யம், தயை இதெல்லாம் அவரா பயன்படுகிறார். இது அனைத்தாலும் நாம் தான் பயனடைகிறோம். அப்ப அவருடைய உருவம் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய ஆயுதங்கள் என்ன, அவருடைய இருப்பிடமான வைகுண்டம், க்ஷீராப்தி, திவ்ய தேசங்கள், இவை அனைத்தும் கூட நமக்காகத்தான் உள்ளன. ஒரு ஜீவாத்மாவுக்கு உலக விஷயங்களை பார்க்காதே என்று சொல்ல வேண்டும் என்றால் என் திருமேனியை பார்னு காட்டணும். உலக விஷயங்களை சுவைக்காதேன்னு சொல்லணும்னால் என்னுடைய ஒரு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை சுவைப்பாய்னு சொல்லணும். உலக விஷயங்களை முகராதேன்னு சொன்னால் நான் அணிந்து கொண்டு உடுத்து களைந்த என் பீதக வாடை உடுத்து என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். மேலே திருவேங்கடமுடையானுக்கு சாத்தின வஸ்திரம் என்றெல்லாம் கிடைக்கும். அதை வாங்குறதெல்லாம் கஷ்டம், அது பெரிய ஏலம் விட்டு வாங்க வேண்டிய சமாச்சாரம். என்றாவது ஒரு நாள் அதை மோந்து பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் அப்படியே அவர் திருமேனி பல்சகல்பூரத்தோடு என்ன வாசனை இருக்குமோ எத்தனை நாள் ஆனாலும் வாசனை மாறாமல் இருக்கும். நம்பெருமாள் வஸ்திரத்தை வாங்கி பார்த்தேனால் அவர் சாத்தை கொண்டிருந்த பச்சைக்கல்பூரம், குங்குமப்பூ அந்த வாசனை மாறாமல் இருக்கும். அப்ப முகர்வதற்கு வேலை தானே வேணும். ஏன் கண்டதை முகர்கிறாய்? நான் சூடிக்களைந்த புஷ்பம், நான் சூடிக்களைந்த வஸ்திரம், இவற்றை முகர்ந்துகொள். இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் வியாபாரம் கொடுப்பதற்காகத்தான் பகவான் திருமேனியோடு பிறக்கிறான். தனக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறான். அதே போல மனசுக்கு வியாபாரம் கொடுக்க வேண்டுமே. வெளிப்புலன்களுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். உருவத்தோடு வந்தால் கண்ணு, மூக்கு, நாக்கு, தோல், இது அனைத்துக்குமே ஒரு வகையிலே அனுபவத்தை கொடுத்து விடலாம். மனதுக்கு தான் அனுபவம் கொடுக்க வேண்டுமென்றால் அதற்குத்தான் சேஷ்டிதங்களை செய்கிறான். அனைவரும் சேஷ்டிதங்களை காண முடியாது. அர்ச்சாவதாரத்தோடு நாம் காணலாம், முகரலாமே தவிர அவனை மனதால் நினைப்பதற்கு சிறந்த வழி அவனுடைய கதைகள் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, இதை பற்றி கேட்பதுதான். அப்ப கண்ணனாக பிறந்தது தீயவர்களை கொல்வதற்காக. நேர பிறந்தார், வளர்ந்தார், மாலாக்காரர், விதுரர் 4 பேருக்கு அனுகிரகம் செய்தார், கம்சனை முடித்தார், ஜராசந்தனை முடித்தார், துரியோதனனை கொன்னார், சென்றார் நிற்கலாமே. எதற்கு தசமஸ்கந்தம் முழுக்க இத்தனை லீலைகளை பாடுகிறாரே சுகபகவான்? எதற்கு என்றால் இதையெல்லாம் வைத்துத்தானே பிற்காலத்தில் பக்தர்கள் வாழ வேண்டும். தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம், இதை கோபிகைகள் பாடுகிறார்கள். பகவான் ராசக்கிரீடை அவர்களோடு செய்துவிட்டு இவர்களுக்கு ஆனந்தம் வளர்ந்து கொண்டே வந்தது. திடீரென்று கர்வம் வந்துவிட்டது, கண்ணன் நம்மோடு தான் இருக்கிறான் என்று. அந்த கர்வத்தை போக்குவதற்காக பகவான் தான் சட்டென்று மறைந்து விட்டார். மறைந்தவுடன் அவர் எங்கே என்று தேடிக்கொண்டு அவரை பிரிந்த விரகம் தாங்காமல் கோபிகா கீதம் என்று பாகவதத்திலே ஒரு பகுதி வருகிறது. அவர்களெல்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து பாடக்கூடிய பாசுரம். தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம் கவிபிர் ஈடித்தம் கல்மஷாபகம், உன்னுடைய கதையாகிற அமுதம், அது பால் அல்ல, தேன் அல்ல, பாலும் தேனும் கண்ணலும் அமுதும் ஒத்தேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவானுடைய ஒரு பாடலோ அவரை பற்றின கதையோ பிபந்தம் துவன் முகாம்போஜச்சுதம் ஹரிகதாமிருதம் பரீட்சித்து தெரிவித்தான்.
சுகர் பாடிக்கொண்டே இருந்தார். அடுத்தடுத்த கதையாக சொன்னார். பரீட்சித்து, உனக்கு பசிக்கவில்லையா? ராஜாவாயிற்றே, சென்று உணவு உண்டு விட்டு வாயேன், பிறகு தொடரலாம்னு சொன்னார். எனக்கு அவ்வளவுலாம் பசி இல்லை, உம்முடைய வாயிலிருந்து வந்த ஹரிகதை என்கிற அமுதத்தை பருகினேனோ இல்லையோ, எனக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை, நீர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும், இதுதான் புருஷார்த்தம் என்று பரீட்சித் தெரிவித்தான். அப்போ அவருடைய கதைகள் அவ்வளவு இனிமையானவையாக மனதுக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கிறதோ இல்லையோ. இன்று அவரை பற்றி நினைக்கணும்னால் அவர் கஜேந்திர மோட்சத்திலே அவருக்கு வந்து காத்தார், பிரகலாதனுக்காக வந்தார் என்று கதைகள் தெரிந்தால் தானே நினைக்க முடியும். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். அமிர்தம் என்பது எதற்கு? தேவர்களெல்லாம் பல தாபத்திலே இருந்தார்கள். தங்களுடைய ராஜ்யத்தை இழந்து, தங்களுடைய அமரத்துவத்தை இழந்து, வலுவிழந்து இருந்தார்கள். அவர்களுக்கு மறுபடியும் உயிர் ஊட்டுவதற்காக பகவான் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொடுத்தார். பகவானுடைய கதைகள் எப்படி என்றால், சம்சாரத்திலே தாபம் பெற்றவர்கள் இருப்பாளே, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று 3 வகையான தாபங்கள் உண்டு. ஆத்தியாத்மிகம் என்றால் நாம் செய்த காரியங்களாலேயே நாம் படக்கூடிய துன்பங்கள். ஆதி தெய்வீகம் என்றால் தேவர்களுடைய செயல்களாலே, இப்போ பெரிய பூகம்பம் வருது, இதை போல பேரழிவுகள் வரும்போது செய்வது தேவர்த்தைகளாலே. ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகளாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இப்படி 3 வகையான தாபத்திரயம். இந்த தாபத்திரய ஆதுரைஹி அமிர்தத்வாய சயேவ ஜிக்ஞாஸ்யா என்று தெரிவிக்கிறார் ராமானுஜர். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்று முதல் சூத்திரம் வேதவியாசருடையது. இந்த பிரம்மம் யாருன்னால் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவரை ஏன் அறிய வேண்டும் என்றால், உலகத்தில் தாபத்திரயத்தாலே அடிக்கப்பட்டுள்ளோம். ஒருத்தன் நெருப்புல கடந்து வாடுகிறான் என்றால் அவனுக்கு உயிரூட்டும் வகையில் ஒரு அமுதம் கொடுக்கணுமே. அந்த அமுதம்தான் பகவானுடைய கதைகள் என்கிற அமுதம். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். நமக்கும் அமுதம், விண்ணவர்க்கும் அமிர்தம், பகவானுக்கே அமுதம். யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எம்பிரார்க்கு இனியவாரேன்னு தொண்டடிப்படியாழ்வார் சொன்னார். திருமாலைங்கிற பிரபந்தத்தை பாடினார். இது இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கு இனியவாரே. நான் பெரிய கவி அல்ல, இதைவிட உயர்ந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கலாம், ஆனால் நாம் பாடின பாசுரம் என் கண்ணனுக்கு பிடிக்கும், அப்ப அவனுக்கு இனிமையாக உள்ளது அமிர்தம்னு வைத்துக் கொள்ளலாம். அல்லது அடியார்களுக்கு அமுதமாக இருப்பது தவ கதாமிருதம் தப்த ஜீவனம். ஜீவனம்னால் வாழ்க்கைன்னு அர்த்தம் அல்ல, வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. ஜீவாது என்று தெரிவிப்பார்கள். இழந்து கொண்டிருக்கும் பிராணனை மறுபடியும் கொடுக்கக்கூடியது தப்த ஜீவனம். கவிபி ரீடிதம் கல்மஷாபகம். கவிகளாலே, ரிஷிகளாலும் முனிவர்களாலும் ஆழ்வார்களாலும் பாடப்பட்டுள்ளது. கல்மஷாபகம், நம்முடைய குற்றங்கள் அனைத்தையும் இவை போக்குகின்றன. பகவானை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் சித்தஸ்திதோ விஷ்ணுஹு யோகினாம் சர்வகில்பிஷம்னு தெரிவிக்கிறது புராணம். யதா அக்னிஹி உத்ததசிகா கக்ஷம் தகதி சானிலஹ ததா சித்தஸ்திதோ விஷ்ணுஹு யோகினாம் சர்வகில்பிஷம். மனதில் விஷ்ணு இருந்து கொண்டே இருந்தால் எப்படி ஒரு நெருப்பு அருகிலுள்ள தூசியை எல்லாம் எரித்து விடுமோ, அதே போல பகவான் உள்ளே இருந்தால் மற்ற விஷயங்களில் இருக்கும் ஆசையெல்லாம் அவரே போக்கி விடுவார். உலக விஷயங்களில் பற்றை முழுவதுமாக விட்டுவிட்டு பிறகு பகவானை பற்றுவது என்பது மிகவும் துர்லபமானது. அவரை பிடித்து விட்டால் அவர் மிக இனிமையாக இருக்கிறபடியால் தானாக மெதுமெதுவே மற்ற விஷயங்களிலும் ஆசை தீரும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி ரசோவை சக ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தீ பவதின்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. அப்ப அவனை அறிந்து விட்டால் தன்னடையே மற்ற துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்க போகின்றன. அப்ப கவிபி ரீடித்தம் கல்மஷாபகம். பகவானை நினைத்து கொண்டே இருந்தால் தானாக நம்முடைய பாபங்கள் எல்லாம் விலகுகின்றன. பல பிரமாணங்கள் ஹரிர்ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்தேவகி பாவகா. எங்க எடுக்கிறார்னால் இதை மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்று ஆழ்வார் பாடினார். ஆண்டாளுடைய பாசுரம், மெதுவாக எழுந்திருக்கிறார்கள் சந்நியாசிகள். எழுந்திருந்து பக்தர்கள் எல்லாம் ஹரி 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 என்று விடியற்காலையில் எழுந்தவுடனே சொல்லுவார்களாம். எதற்குனால் ஹரிஹி ஹரதி பாபானி. ஹரி என்றால் நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் அவர் திருடி விடுகிறார். யார் நினைத்தால் பக்தி இருப்பவர்களுக்கு திருடுவாரானால் துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா. உடம்பிலே தன்னுடைய உள்ளத்திலே துவேஷம் இருப்பவனாக இருந்தாலும் கூட ஹரி என்று சொன்னால் அவனுடைய பாபங்கள் நீக்கப்படுகின்றன என்று தெரிவிக்கிறார். அதேபோல் சுவாமி பக்தியோடு சொல்ல வேண்டாமானால், எடுத்துக்காட்டு, ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்பு சுடும் என்று தெரிந்து கொண்டு தொட்டால் தான் சுடுமான்னு.
தெரியாத சின்ன குழந்தை தொட்டாலும் நெருப்பு சுடதான் போகிறது. சுடுவது நெருப்பினுடைய தன்மை. அதே போல பாபங்களை போக்குவது ஹரியினுடைய தன்மை. அப்ப அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா, தெரிந்துதான் பொருள் அறிந்துதான் சகஸ்ரநாமம் சொல்லணும்னு யாரும் சொல்லலை. சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருந்தால் பாபங்கள் தானாக விலகுகின்றன. அப்படி தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மஷாபகம். கல்மஷம்னா மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பாபங்கள் என்ன, ரஜோகுணம் என்ன, மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆசை என்ன, இவை அனைத்தையும் அது விலக்குகிறது. அதற்கு மேலே ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமது ஆததம், உலகமெங்கும் பரப்பப்பட்டுள்ளது. பெரியவர்களெல்லாம் இந்த கதையை அனைத்திடங்களிலும் எடுத்து சொல்லி சொல்லி இதை ஆததம் உலகமெங்கும் பரவ வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீமது ஸ்ரவண மங்களம், கேட்பவர்களுக்கு அனைத்து மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக உள்ளது. ஸ்ரீமது நல்ல செல்வத்தையே கொடுக்கக்கூடியது, பக்தி என்கிற செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக உள்ளது. புவி கிருணந்தியே பூரிதா ஜனாக, இதை சொல்வதும் கேட்பதும் மிக அரிதானது. போதயந்த பரஸ்பரம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச என்று கண்ணன் தெரிவிக்கிறார். என்னுடைய பக்தர்கள் இருந்தால் ஒருவருக்கொருவர் என்னை பற்றி பேசிக்கொள்ள வேண்டும். இவருக்கு தெரிஞ்ச 4 குணங்களை அவருக்கு சொல்லணும், அவருக்கு தெரிஞ்ச 4 கதைகளை இவருக்கு சொல்ல வேண்டும். இப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும். போதயந்தகா பரஸ்பரம், இதை செய்து கொண்டிருந்தால் யாரெல்லாம் இப்படி பகவானை பற்றி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் கேட்கிறார்களோ, பூரிதாக உலகத்துக்கே அவர்கள் நிறைய வள்ளல் தன்மையோடு கொடை புரிகிறார்கள்னு தெரிவிக்கிறார். பகவானுடைய கதைகளை உலகில் எடுத்து சொன்னால், அந்த கதைகளை கேட்டால் அவர்கள் மிகுந்த பாக்கியசாலிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த கோபிகைகள் கண்ணனை விட்டு பிரிந்து பாடினார்கள். விரிந்து இருக்க முடியவில்லை. அடதி யத்பவான் அன்ஹி கானனம் த்ருட்டிர் யுகாயதே துவாம் அபஷ்யதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீமுகம் சதே ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்மக்ருத் திருஷாம் என்று இன்னொரு ஸ்லோகம். நான்முக கடவுள் பிரம்மா இருக்காரே, பிரம்மாவை நன்னா வெய்யரா, இதுக்கு மேலே ஜடம்னு வெய்யரா. தெரிவிப்பது அடதி யத்பவான் அன்ஹி கானனம், பகலிலே மாடு மேய்ப்பதற்காக நீ கானனத்துக்கு பிருந்தாவனத்துக்கு செல்லுகிறாயே, அப்போது த்ருட்டிஹி யுகாயத்தே, ஒரு க்ஷணமானது ஒரு யுகத்தை போலே எங்களுக்கு தோன்றுகிறது. உன்னை விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணமும், ஒரு பகல் 1000 ஊழியாலோ வெய்மறு தோளினை மெலியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்கா காமுறு குயில்களும் கூவுமாலோ கனமையில் அவைகளந்தாலுமாலோ ஆமறு இணை நிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் 1000 ஊழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோன்னு ஆழ்வார் பாடுறார். உன்னை விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணம் கூட ஒரு யுகத்தை போலே உள்ளது. த்ருட்டிர் யுகாயத்தே துவாம் அபஷ்யதாம், உன்னை பார்க்காமல் அப்படி கஷ்டப்படுறோமா? சரி, கஷ்டம் நீங்கியது, சாயங்கால பொழுது வந்துவிட்டது, பகவான் வந்தான்னு பார்ப்பதற்காக அனைவரும் ஓடினார்கள். குட்டில குந்தளம் ஸ்ரீமுகம் சதே, சுருட்டையான கருத்த முடி, அழகான திருமுகமண்டலம் சந்திரனை போன்றது. ஸ்ரீமுகம் சதே பக்ஷ்மகிருத் திருஷாம், யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ரப்பைன்னு ஒன்றத்தை நான்முக கடவுள் எதற்கு படைத்தார்? கண்ணனை சேவிப்பவர்களுக்கு இமைகள் என்று ஒன்றை படைத்தவர் இருக்கிறாரே, அவரை விட ஜடமான ஒருத்தர் இருக்க முடியாது என்று தாங்கள் வைகிறார்கள். ஜடஹா உதீக்ஷதாம் பக்ஷ்மகிருத் திருஷாம், திருக்கு என்றால் கண்கள், கண்களுக்கு பக்ஷ்மம், மேலே இமைகளை படைச்சாரே, இமைக்கும் நொடிக்குள்ள கண்ணன் தாண்டி விடுகிறார். அவரை இமைக்காமல் சேவிக்க வேண்டும். பகல் முழுவதும் சேவிக்கவில்லை, அவர் சாயங்காலம் வரும்போது சேவிக்கலாம்னால் அப்ப கண் இமைக்கும்படி வைத்தாரே, இவர் யார், இவர் படைத்தவர் என்று அந்த கோபிகைகள் பாடினார்கள். அப்படி பிருந்தாவனத்தில் இருந்த கோபிகைகள் அனைவரும் கண்ணனை விழித்து பிரிந்து துக்கப்பட்டார்கள், சேர்ந்து ஆனந்தப்பட்டார்கள், ராசக்கிரீடை செய்தார்கள். அந்த பிருந்தாவனத்தில் நடந்த சரித்திரங்களை ஒருவாறு அநேகமாக நேர்த்தே பார்த்தோம். ஒரு 2 சரித்திரங்கள் முக்கியமானவை, அவற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு மேலே கண்ணன் துவாரகைக்கு ஏன் சென்றான், எப்போது சென்றான் என்றதை பார்க்கலாம். கண்ணன் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்ப்பதற்காக செல்லும்போது ஒரு நாள் மிகுந்த பசி, அவர்களுக்கு கோபர்கள் அனைவருக்கும் பசி எடுத்தது. ராமராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபர்கண ஏஷாவை பாததே க்ஷுன்னஹ தச்சாந்திம் கர்த்தும் அர்ஹதா, எங்களுக்கு பசி அதிகமாக எடுக்கிறது, எங்கேயாவது உணவு வேண்டும், ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள்னு அந்த பிள்ளைகள் பிரார்த்திக்க
கண்ணன் பார்த்தார். தூரத்தில் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார்கள் சில ரிஷிகள் எல்லாம் சேர்த்து. சரி, அங்கு சென்று கண்ணன் வந்திருக்கிறான், மேலே ஏதாவது உணவு இருந்தால் கேட்டார், எல்லா கோபர்களுக்கும் வேண்டும் என்று போய் கேளுங்கள்னு சொன்னா. அந்த பிராமணர்கள் மறுத்து விட்டார்கள். நாங்கள் இப்போ தான் சத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் யாகங்கள் பல உள்ளன, முடிந்ததற்கு பிறகு தேவதைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் உண்ண வேண்டும், அதற்கு பிறகு மீதி இருந்தால் கொடுக்கிறோம், இப்பெல்லாம் கிடையாது, போயிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இவர்கள் கண்ணனிடத்தில் வந்தார்கள். கண்ணன் சிரிச்சார். சரி, புரிஞ்சு போச்சு, அவர்களுடைய பத்னிகளிடத்தில் சென்று கேளுங்கள், ரிஷியினுடைய பத்னி இருப்பாளே அந்த மனைவிகளிடத்தில் சென்று கேளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த ரிஷிகளெல்லாம் யாரை பார்த்து யாகம் செய்கிறார்களோ அந்த கண்ணன் தான் நேரே வந்திருக்கிறார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda